அண்மை செய்தி. நெடுஞ்சாலை ஆய்வு குறித்து நீதிபதிகள் முடிவு தெரிவித்திருக்கின்றனர். மதுரை திண்டுக்கல் சாலையில் பாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் சாலை வரை ஏற்படும் விபத்துகள் குறித்து நீதிபதிகள் முடிவு தெரிவித்திருக்கின்றனர். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், முழு விவரங்கள். வணக்கம் சுபா. மதுரையைச் சேர்ந்த செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு ஒன்றினை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மதுரை திண்டுக்கல் சாலையில் பாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் வரை நாள்தோறும் ஏராளமான வாகனங்கள் செல்கின்றன. இதனால் இந்த பகுதியில் அடிக்கடி வாகன விபத்துகள் நடக்கின்றன. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் சாலையை கடப்பது, வாகனங்களை இயக்குவதில் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே பாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் வரை பகுதியிலான இந்த வாகன விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கும்படி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீஸ் சூப்பரண்ட் ஆகியோருக்கு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் மரியா கிளாட் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை இந்த பகுதியில் நடைபெற்ற விபத்துகள் எத்தனை என்பது, அதில் காயமடைந்தோர், இறந்தவர்கள் எத்தனை பேர் என்ன அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் இந்த வழக்கில் நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் உரிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருந்தனர். இந்த வழக்கில் அப்போது அவர் அந்த விசாரணையில் கடந்த விசாரணையின் போது ஆஜராகாதால் இன்று அவர் விசாரணையில் ஆஜராகின்றார். இந்த வழக்கு மீது இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. மதுரை மாநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பாத்திமா கல்லூரி முதல் அந்த பகுதியில் கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் 2024 தற்போது வரை நடைபெற்ற விபத்துகள் குறித்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் மொத்தம் 88 விபத்துகள் நடைபெற்றதாகவும் அதில் 22 பேர் இறந்ததாகவும் 66 பேர் காயங்கள் அடைந்ததாகவும் அறிக்கையாக தாக்கல் செய்தனர். இதேபோல் மதுரை மேற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தனர். இவர்களிடம் நீதிபதிகள் இந்த சாலையில் அதிகமான விபத்துகள் நடைபெற்று வருகிறது, சாலை விபத்துகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கான என்ன தயாரிப்புகள் உள்ள என கேள்வி எழுப்பினார். சாலையின் இருபுறங்களிலும் உள்ள மாநகராட்சி அந்த விளக்குகள் பொருத்த வேண்டும். மேலும் இந்த சாலையில் நிரந்தரமாக விபத்துகளை தடுக்க விதமாக நாங்கள் நேரடியாக இந்த சாலையை வரும் வெள்ளிக்கிழமை ஆய்வு செய்ய உள்ளோம். ஆய்வின் போது வருவாய்த்துறை, நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர், மாநகராட்சி ஆணையர், மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுரை மாநகர காவல் ஆணையர் என இந்த சம்பந்தப்பட்ட துறை உயர் அதிகாரிகள் அந்த ஆய்வின் போது உடன் இருக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். சுபா. மதுரை திண்டுக்கல் சாலையில் விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.